அன்பு உறவுகளுக்கு வணக்கம். செப்டம்பர் 2025 தாவேகாவின் தலைவர் திரு விஜய் அவர்கள் பிரச்சாரத்திற்கு போகும்போது துரதிருஷ்டவசமாக கூட்ட நெரிசலில் 41 உயிர்கள் பலியாயின. அது நமக்கு எல்லாரும் ஞாபகம் இருக்கும். அது மறக்கக்கூடிய சம்பவம். இப்போது திரு விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அந்த மக்களை சந்தித்து பேசணும்னு நினைக்கிறாரு. அதை எதிர்த்து திமுகவின் மூத்த தலைவர் RS பாரதி அவர்கள் ஒரு வழக்கு தொடுத்திருந்தார். அந்த வழக்கின் தீர்ப்பு என்ன? சிஎம் விஜய் அவர்கள் கரூருக்கு செல்ல முடியுமா முடியாதா? வாங்க அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நண்பர்களே, நம்ம யாராலையும் மறக்கவே முடியாத அந்த கரூர் துயரம் செப்டம்பர் 2025 நடந்துச்சு. 41 பேர் இறந்து போயினர். இது ஒரு பெரும் விபத்து. இது தாவேகாவால் ஜீரணிச்சிக்கவே முடியாத ஒரு சம்பவம்னு தான் சொல்லணும். ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திய சம்பவம் அவர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகமும் அதிர்ச்சிக்குள்ளான நாள் அது. அவங்க இப்போ தான் மீண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெரும் இழப்பு, ஒவ்வொரு குடும்பத்துக்குமே அது ஒரு பேரிழப்புன்னு தான் சொல்லணும். இந்த தருணத்தில் திரு விஜய் அவர்களும் சரி, அப்போதைய ஆளும் கட்சியாக இருந்த திமுகவும் சரி இழப்பீடு அறிவிச்சிருந்தாங்க. அதுவும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அப்புறம் அவர்கள் எல்லாம் தாவேகாவோட அலுவலகத்தில் வரவழைக்கப்பட்டு ஒரு தனியார் விடுதியில் சந்திப்பு நடந்தது தாவேகா தலைவருடன். அதுவும் பெரிய பேசு பொருளானது. ஆனால் அதில் உட்கருத்து என்னன்னா, அவர் திரும்பவும் கரூருக்கு போகிறதுக்கான அனுமதி வழங்கப்படலை அப்படின்னு அவர்கள் தரப்புல இருந்து சொல்லப்படுது. இந்த நிலையில் இப்போ சிஎம் ஆயிட்டார். இப்போது இவங்களோட பெர்மிஷன் அவங்களுக்கு தேவையில்லை. ஸோ அவர் மக்களை போய் சந்திக்கலாம். அதனால் இந்த மந்த் கரூர் மக்களை சந்திக்க பிளான் பண்ணியிருந்தார். அதனை அடுத்து திமுக தரப்புல இருந்து RS பாரதி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறார். அது என்னன்னா, திரு விஜய் அவர்கள் கரூருக்கு செல்லக்கூடாது. ஒருவேளை அவர் சென்றால் இந்த மாதிரியான அரசு வேலைகள் வழங்குவதன் மூலமாக, நலத்திட்டங்களை அறிவிப்பதன் மூலமாக தடயங்களை எல்லாம் அழிச்சிருவார். அட் த சேம் டைம் அவர்கள் கட்சியை சார்ந்த ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசியது, கரூர் விஷயத்தில் தீர்க்க வேண்டிய கணக்கு ஒன்று இருக்குது அப்படின்னு ஆதவ அர்ஜுனா பேசியிருந்தார். அது குறித்தும் அவங்க ஹைலைட் பண்ணி இந்த ரீசனுக்காக முதலமைச்சர் கரூர் செல்லக்கூடாது, நீங்கள் அதை அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு கேஸ் போட்டிருந்தாங்க. இதை அடுத்து நீதியரசர் விஸ்வநாதன் மற்றும் இன்னொரு நீதியரசர் உள்ளிட்ட அந்த அமர்வு என்ன சொல்லுச்சுன்னா, அவர் இப்போது சிஎம். ஒரு சிஎம் அவரோட மக்களை சந்திக்கிறதையும் அவங்க மக்களை சந்தித்து பேசுகிறதையும் ஒரு நீதிமன்றம் தடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கு. அண்ட் தென் இவங்க தரப்புலேருந்து இவர்களுடைய வழக்கறிஞர் முதல் குற்றவாளியாக இருக்கிற விஜய் அவர்கள் அப்படின்னு வாதிடும்போது அவர்கள் கடும் அதிருப்தியை நீதிபதிகள் வெளியிட்டிருப்பதாக தெரிகிறது. அதாவது என்ன சொன்னாங்கன்னா, எஃப்ஐஆரில் திரு விஜய் அவர்கள் பெயரே இல்லாத போது நீங்கள் எப்படி அவரை முதல் குற்றவாளின்னு சொல்ல முடியும் அப்படின்னும் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, கேஸ் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இவங்க திரு விஜய் அவர்கள் கரூர் செல்லக்கூடாது அப்படின்னு போட்ட கேஸ் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. விச் மீன்ஸ் இப்போது திரு விஜய் அவர்கள் கரூர் செல்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த தடையும் இல்லை. அவர் எப்போது வேண்டுமானாலும் கரூர் செல்லலாம், மக்களை சந்திக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இல்லை, இன்னொரு விஷயம் என்ன நோட்டீஸ் பண்ணணும்னா, திரு விஜய் அவர்கள் ஆல்ரெடி சிபிஐ விசாரணைக்கு 3 தடவை அப்பியர் ஆகியிருக்கார். அவங்க சைட்லேருந்து என்ன விளக்கத்தை வேணுனாலும் நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம் அப்படின்னும், நாங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோன்னும் டிவிகே சைட்லேருந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தில் முழுக்க அரசியல் நோக்கம் கருதி திமுக தரப்பிலிருந்து போடப்பட்ட இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. ஸோ இந்த 41 குடும்பங்களுக்கும் அரசு வேலை தருவதாக அறிவித்திருக்கிறார் விஜய் அவர்கள். அதை குறித்தும் நிறைய கண்டனங்கள் வெளியாகிருக்கின்றன. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். மற்றும் ஒரு சிறந்த தகவலோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.